Example 4.7. Describe the transformation involved in the following pair of figures. Write translation, reflection, rotation. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை வரைகிறேன்னா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து இங்க என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ். இங்க இருந்து என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் இங்க இருந்த டிஸ்டன்ஸ். ஆனா என்னது உல்டாவா மாறி இருக்கு. அப்போ இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபிகர் இஸ் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஃபிகர் பாருங்க. இதானே செகண்ட் ஃபிகர். இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன்னா பாருங்க, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சா? ஸோ இந்த ஃபிகர் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால செகண்ட் ஃபிகருக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிப்பீட்டிங். இதுல இதே மாதிரி தானே இதுவும் இருக்கு. ஸோ இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட். அப்படின்னா என்ன இருக்கு? ரிப்பீட்டா நம்ம நிறைய அந்த மாதிரி பகுதி பகுதியா பிரிக்க முடியும். ஸோ இட் இஸ் ரிப்பீட்டிங். ஸோ த தேர்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்லேஷன். அப்படியே ஒரு ஃபிகர் என்னவா இருக்கு? அதே மாதிரி ஃபிகர். ஆனா ரிப்பீட்டேட்டிவா அதே பேட்டர்ன்ல இருக்கணும். நம்ம பிரிச்சா நமக்கு அப்படியே ஒரே பேட்டர்ன் திரும்ப 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 வர மாதிரி இருந்தா டிரான்ஸ்லேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன்.